அஜித் கடவுளே அஜித் கடவுளே விடாமரிச்சு அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்த எல்லாருக்கும் ரெடியா வச்சிருக்கேன் நடுவுல நிக்கிற போஸ்டர் வச்சுக்க. அது இல்ல கிடையாது, அது கிடையாது. டீசர் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல பட்டார் நடிச்ச மாதிரி டீசரை வந்து விட்டுருக்காங்க. என்ன 11 மணிக்கு விட்டதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமே தவிர டீசர் நல்லாவே இருந்துச்சு. நீங்க வருத்தப்படுறதுனால அஜித் சார் வந்து அதெல்லாம் 6 மணிக்கு மாத்த போறது இல்ல. ஒருவேளை அவர் பார்சிலோனால இருக்கிறதுனால இந்த டைமிங்ல விட்டு இங்க எங்க இருந்து ஆரம்பிச்ச பத்தியா? இல்ல அப்படி இல்ல, நிறைய பேர் பிளேம் பண்ணிருந்தாங்க. லைக்கா வந்து ஆல்ரெடி கழுவி ஊத்திட்டு தான் அப்படின்ட்டு காரணமால ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். அஜித் சாரு எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் போகும்போது இந்த மாதிரி தான் நடக்குது. ப்ரேயர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம வருது. லைக்கா இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் வந்து வேட்டையனா இருக்கட்டும், இந்தியன் டூவா இருக்கட்டும், எப்படி ப்ரொமோஷன் பண்ணாங்கிறது தெரியும் நமக்கு. எவ்வளவு ப்ரேயரா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாமே. அப்ப தப்பு பிரச்சனை யார்கிட்ட இருக்குங்கிறது துணிவு எல்லாம் கரெக்டான டைம்ல தான் வந்துச்சு. துணிவு டீசர்லாம் அது வந்து எப்பவுமே அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டீசரும் சரி, ஒரு விஜய் சார் படம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வருது, இத்தனை மணிக்கு வருதுன்னு. எப்ப அதெல்லாம் படம் மட்டும் நடிக்கிறவங்களுக்கு அது வரும்பா. நாங்க படம் ரேஸ் நிறைய விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் படம் மட்டும் நடிக்கிறா, அரசியல்ல வந்துட்டோமே நாங்க அப்படின்ட்டு விஜய் விளையாட்டு விஷயம்லாம் இங்க பேசக்கூடாது. சீரியஸான மெசேஜ் பேசிட்டு விளையாட்டு செய்திகள் பேசுறேன், நான் விளையாட்டு செய்திகள் பேசிட்டு இருக்கேன். சரி ரைட், இது உண்மையான விளையாட்டு செய்திகள். சரி அது உண்மைதான். சரி ரைட்டு. டீசர் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சதா? மகிழ் திருமேனி திருப்தி செஞ்சாரா? வாட்ச் குக்கிங் ரோன் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல சமையலா அமைஞ்சதா அப்படின்றதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் எப்படின்னா மேக்கிங். டீசர்ல யாருக்கும் டைலாக் கிடையாது, கதை எப்படி நகருது அப்படின்றதுதான். ஒரு காமன் மேன், ஒரு கேங்கு. ஆரம்பத்துல வந்து அந்த கேங்கை தான் காட்டுறாங்க, நடக்குது, அதுல இருந்து எப்படி மீள்றாரு, அதானே கதை. அது பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சது, எந்த ஒரு குழப்பமும் இல்லாத டீசரா தெரியலையே. அதுதான் இப்ப படத்துலதான் பாக்கணும், எல்லாத்தையும் இதுலயே சொல்லிட்டு அப்புறம் என்னத்த பாப்போம். சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா அப்படி பார்த்தா ஈஸியா எந்த ஒண்ணுன்னு வேணா சொல்லிடலாம். ஆனா இது வந்து என்ன பிரச்சனை, எதனால மாட்டிக்கிறாரு, அந்த ஒரு க்ளூலெஸ்ஸா வச்சுக்கிறது, அதுதான் சுவாரஸ்யம். இப்ப அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த ஆவலா இருப்போம். இப்ப வந்து எந்த டைலாக்குமே இல்லாதனால என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து மண்டபத்துல ஓடிட்டு என்ன நடந்திருக்கும், பிரேக் டவுன்ல நடந்ததா நடந்திருக்கும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன். என்ன இப்படி எடுத்தா கவுத்தோன்றதெல்லாம் பேசக்கூடாது. டீசர் நீ பிரேக் டவுன் பாட்டியா? இல்ல நான் பார்க்கல. அப்புறம் அஜித் சார் படம் பார்க்கணும்ல, அதனாலே நான் பார்க்க மாட்டேன். இல்ல நான் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்துட்டு தான் லியோ எல்லாம் பார்த்தேன். அதனால அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன்னா அந்த லியோ வந்து அடாப்ட் பண்ணும்போது லோகேஷ் என்ன பண்ணாருன்னா அதுல நிறைய எலமெண்ட் சேர்த்திருந்தாரு. எனக்கு கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் ஃபீல் ஆச்சானா இல்லை, அந்த மாதிரி இதுலயும் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. நான் ஏன் அதை பார்த்தேன்னா, லியோ வந்து எல்சியூ அப்படின்றது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்ப ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எல்சியோட கனெக்ட் இருக்கிறதுனால அந்த ஐ மூவ்மெண்ட் நம்ம கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால அதை பார்த்தனே தவிர இது வந்து எந்த ஒரு யூனிவர்ஸும் அதெல்லாம் கிடையாது. அந்த படத்தோட ஒரு அபிஷியல் ரீமேக்கா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை பார்க்க மாட்டேன், பிரேக் டவுன் பார்க்க மாட்டேன். இதுல எப்படி பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு கம்பாரிசனுக்கு வேணா அதை பார்க்கலாமே தவிர இதை பார்த்துட்டு ஒரு மைண்ட் செட்ல நான் போய் உட்காந்தேன்னா இது ஏன் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற கேள்வி எனக்கு எழுந்துரும். அதனால நான் அந்த படத்தை பார்த்துட்டு பாத்துக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரிஜினல் ஏன் பாட்டு பார்ப்பேன்னா, எனக்கு ஒரு ஒரிஜினல் வந்து அடாப்ட் பண்றாங்க, ரீமேக் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரிஜினல்ல ஏதோ ஒன்று இருந்திருக்கணும், ஒரு பார்த்துருக்கணும். அப்படின்னா அது என்னங்கிறத நம்மளும் போய் பார்த்துருவோம், அதை ஃபீல் பண்ணிடுவோம். அந்த ஃபீல் இதுல கிடைக்குதாங்கிறதுக்காக அதை பார்த்துட்டு இதை பார்ப்போம். இந்த அளவுக்கு யோசிச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்களா அப்படின்றதுதான் கேள்வி. சரி ரைட். மகிழ் திருமேனி ஒரு தரமான டைரக்டர். இல்ல அது நான் ஒத்துக்கிறேன். இப்ப வந்து அந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது அடடா இப்படி ஒரு ஃப்ரேமை தான் எதிர்பார்த்தோம், ஹாலிவுட்டுக்கு நிகரா ஹாலிவுட்டே தான் அப்படின்னு உறுதியா சொல்ற மாதிரியான ஃப்ரேம்ஸ் நிறைய இருந்துச்சு. வழக்கம் போல மயில் திருமணி படங்கள்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஷாட் இருக்கும். ஹீரோயின் இருந்தாருன்னா ஹீரோயினோடதோ இல்ல வில்லனோடதோ ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இதுலயுமே கூட ஒரு இடத்துல அஜித் சார் உட்காந்துருப்பாரு, த்ரிஷாவோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இது வந்து கழகத்தலைவன்ல இருந்து எல்லா படங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கழகத்தலைவன் நான் பார்க்கல. நீங்க பார்க்க மாட்டீங்க தெரியும். இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்க. கழகத்தலைவன் பார்க்கணும், எனக்கு பாருங்க நல்ல படம். நீங்க சொன்னீங்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு அப்படி இப்படின்ட்டு. அது ஏன்னா இப்போ நிறைய படங்கள் அப்படி இருக்கு. ஏன்னா அந்த எல்லா டெக்னிக்கல் டீமோட சினிமாட்டோகிராஃபி பண்ற டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபியா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர்ஸா இருக்கட்டும், அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் உள்ளவங்கலாம் வந்து ரொம்ப அப்டேட்டா இருப்பாங்க அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களாம் பேசிப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு எடிட்டிங்ல உள்ளவர் வந்து இவ்வளோ அட்வான்ஸா இருக்காரு, எல்லா விஷயத்தையும் அப்டேட்டடா இருக்காருன்னா கேமரா டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கும், அப்டேட்டடா இருக்குங்கிறத சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம மூவிஸ்லாம் இப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டவங்களுக்கு இதை பார்க்கும்போது பரவாயில்ல லேட்டாவே தரலாம், அந்த அளவுக்கு அல்ல குவாலிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மை வருது. அந்த ஃப்ரேம்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஜித் சார் இருக்கிறது.
ஏன்னா அவருக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்றது அவர் தனியா ஒண்ணு வச்சிருக்கிறாரு. கமல் சார் சொல்ற மாதிரிதான், இப்ப நான் கஷ்டப்பட்டு பண்றத ரஜினி சார் வந்தாலே நடக்குது அப்படின்னு சொல்லுவார்ல, அது வந்து அஜித் சாருக்குமே பொருந்தும். வந்து டான்ஸ் ஆடணும் அவசியம் இல்லை, இது பண்ண அவசியம் இல்லை, அப்படி ஃப்ரேம்ல வந்து நின்னாலே ஆடியன்ஸ் வந்து கிரேஸ்ல இருப்பாங்க. அது வந்து இதுல நிறைய இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒரு மீம் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஒன் மூவிஸ் ஃபார் ஆஸ்கர்ஸ் அண்ட் ஒன் மூவிஸ் ஃபார் கடவுளே அஜித் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. அந்த மாதிரி சொன்னாங்க, அது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அதுல பார்க்கல ஜாலியா இருக்கு அஜித் சார். குட் பேட் அக்லி பார்க்கும்போது ஒரு ஃபன்னா இருக்கும் அப்படின்னு, நான் மாமே அப்படின்னு இருக்கும். இதுல பார்க்கல ஃபுல்லாவே சீரியஸா இருக்கு படம். வந்து ஒரு த்ரில்லர் படம் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அனிருத் வந்து இப்ப குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அஜித் சாரோட மியூசிக் பண்ணதா கண்டிப்பா கடவுளே அஜித்னு கத்திருப்பாரு. ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து அந்த மொமெண்ட்டையும் எடுக்கணும், ஆனா படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி வரணுங்கிறப்போ முயற்சி விக்டரி அப்படின்ட்டாரு. அது அவரே ட்வீட்லயும் போட்டார். லாஸ்ட் பீட் வந்து தியேட்டர்ல வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத இமேஜின் பண்ண முடியும். அதுல இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்காரு, அது சொல்லிட்டாரு. அது சில நிறைய படங்கள் அது அமைஞ்சிரும் இந்த படம் டைட்டில வச்சு வர. ஃபேன் சர்வீஸ் பண்றதுல வந்து அனிருத் வந்து ஒரு கை தேர்ந்தவர்னு சொல்லலாம். அண்டையார் தளபதியா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும். அதுதான் இன்னும் அஜித் சாருக்கான பேர் என்னன்னு தெரியல, அதுக்கான பாட்டும் உள்ள ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏகே எல்லாம் வந்துருச்சு இல்லையா? கே இருக்கு, இதுல துணிவுல இருக்கு. இல்ல படத்துல ஒரு பேரை வச்சு, இப்ப புஷ்பானா புஷ்பா புஷ்பா அப்படின்னு இருக்குல்ல, அது டிஎஸ்பி சரியா பண்ணுவாரு. இல்ல அஜித் சாருக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல அந்த கேரக்டரே வந்து நேமா வரும்ல, மூவியோட அந்த ஹீரோ இருக்கும், அதோட கேரக்டரே வந்து இதா வரும், நேமா வரும். பில்லால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விஜய் சாருக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கு, கேரக்டர் நேம் தான் வந்து படத்துக்கு வந்துட்டு இருக்கு மோஸ்ட்லி பாத்துக்கிட்டீங்கன்னா. இல்ல அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ற ஒரு டைட்டிலா இருக்கும். வாரிசா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், கோ டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறத அந்த கேரக்டர் தான் வந்து இது பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆமா, அந்த மாதிரி அஜித் சார் பண்றது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் டைட்டிலா இருக்கணும், ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும், கேலண்டர்ல ஒரு கோட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. குட் பேட் அக்லி மட்டும் அது எக்ஸப்ஷனலா தெரியுது. இப்போ அது அந்த குட் பேட் அக்லிங்கிறது வந்து அந்த கேரக்டர் வந்து டிஃபைன் பண்றதா இருக்கலாம். ஆமா, அது நேத்து பேசியிருந்தோம், அது தனி கண்டென்ட்டா அதுல இருக்கு. இப்ப விடாமுயற்சி திருப்பி வந்தோம் அப்படின்னா, அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஷாட்ல எனக்கு டக்குன்னு தெரிஞ்சது. ரெஜினா கசாண்ட்ரா அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அவங்க ஏதோ படத்துல வில்லியா இருப்பாங்க போல, அவங்க சிரிக்கும் போதே ரைட் இன்னும் 2 பேத்த கொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வலிமை வைப்பு இருந்தது, வந்துச்சு. ஆனா வரக்கூடாது. இல்ல அந்த பேரை பார்க்கும்போது அவர் வில்லனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்காக அதே மாதிரி இருக்குன்னு சொல்லல, நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் சொன்னேன் அந்த மாதிரி தோணுச்சுன்னா சொன்னேன். சரி ரைட்டு, அவங்க இருக்கிறாங்க. வேற யாரை பார்த்தோம்? அர்ஜுன் சார் பார்த்தோம். அர்ஜுன் சார் இருந்தாரு. ஆமா, அந்த கார்ல ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஷாட் அது இருந்துச்சு. ஆமா, இன்னொன்னு வந்து த்ரிஷா மேமும் இருந்தாங்க அதுல. இந்த பிரேக் டவுன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை கடத்திடுவாங்க, எப்படி காப்பாத்துறாருங்கிறத கதை மாதிரி சொல்லிட்டு ஏன் கடத்தினாங்க, எது கடத்தினாங்க தெரியல, படம் பார்த்து நான் சொல்றேன். ஆனா வந்து அஜித் சார் வந்து த்ரிஷா மேம் இருக்கையிலே ஒரு மாதிரி சீரியஸா இருந்தாரு, சோகமா இருக்கு மாதிரி ஒரு ஷாட் இருக்கு கடைசி ஷாட்ல. அப்ப அவருக்கு ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கலாம், இல்ல அவர் ஒய்ஃபுக்கு தெரியாம எதுவும் மேட்டர்ல மாட்டிக்கிறாரா என்னங்கிறதும் தெரியல நமக்கு. தெரியல, ஏதாவது பேக் ஸ்டோரி வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா வந்து இங்க தமிழ்ல எடுக்கும் போது எந்த இங்கிலீஷ் படமா இருந்தாலும் சில மாற்றங்கள் பண்ணி தான் அந்த படத்தை எடுப்பாங்க. இதுலயும் எடுத்திருந்திருக்கலாம், இல்ல பார்ட் 2 லீட் ஏதாவது கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் வேணாம் வேணாம்ப்பா. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் படங்கள் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணிருவேன் நீ. வேணாம், மயில் திரும்பி நீ மேல குறை சொல்லாதீங்க, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வர பிரச்சனைகள். அஜித் சார் பண்ண ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து இதுல நிறைய தென்பட்டுச்சு, பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கிரவுண்டடான ஆக்ஷனா இருந்துச்சு. ஆமா, அப்படி லார்ஜ் தென் லைஃப்னு சொல்ல முடியாம ஒரு அடிச்சா பறக்கிறதுங்கிற மாதிரி இல்லாம ஒரு க்ளோஸ் காம்பேட்ல கிரவுண்டடான ஒரு ஃபைட் இருந்துச்சு அந்த மாதிரி. ஏன்னா எல்லா ஹீரோஸும் ஒரு காலகட்டத்தில் அதை தவிர்த்துக்கிட்டே வருவாங்க, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வேணாம் அப்படின்றத தவிர்த்துக்கிட்டே வருவாங்க. படத்துக்கு தேவைங்கிறப்போ அது லார்ஜ் தென் லைஃப்ல அடிச்சா 10,000 கிலோமீட்டர் பறக்கிற மாதிரி கூட வைக்கலாம். இப்போ பாகுபலி ட்ரிபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதையே வந்து ஒரு லார்ஜ் தென் லைஃப் ஸ்கேல் செட்டப் தான். அதுல பார்த்தோம்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நம்பகத்தன்மையோட இருக்கும். எல்லா படத்துலையும் கிரவுண்டோட இருக்கவும் தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து நீங்க இந்த ரொம்ப யதார்த்தமா பண்றது, நீங்க ஆடுகளம்லாம் கட்டி பிடிச்சி மல்லு கட்டி பறந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வைக்க முடியாது. இல்ல அது கதைக்கு தேவைப்பட்டா, அது எப்பேற்பட்ட கதை, அது மண் சார்ந்ததா இல்ல வந்து இந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது கேக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபைட் இருக்கலாம். ஆனா கமர்ஷியல் படங்கள்ல நீங்க வந்து அப்படி எதிர்பார்க்குறீங்க, ரியலா எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது வேற. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான ஃபைட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்ப ரஜினி சார் ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு கூட கேட்கறாங்க, என்ன இப்படி ஃபைட் பண்றாரு, அந்த படத்துக்கு அது போதும். அது உங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்கா, உங்களை பார்க்கும்போது ரசிக்க வைக்குதா, பயமுறுத்த வைக்கல. இல்ல எதை சொல்ற பயமுறுத்த வைக்க இல்ல, ஃபைட்ட சொல்றேன். ஏன்னா இப்ப வன்முறை வேணாம் தான், அதுக்குன்னு நார்மல் ஒரு படத்துக்கான ஃபைட்ன்றது ஒன்று இருக்குல்ல. அதுல வன்முறை வேணுமா வேணாம்ங்கிறத அந்த கதை தான் தீர்மானிக்கணும்.
ஓகேவா? அந்த கதைக்கு தேவையில்லைன்னு நீங்க கேட்கலாம். அது இப்ப அது வந்து கண்டிப்பா அந்த இல்ல இவங்க படத்துக்கான ஃபைட் சீக்வன்ஸ் அந்த வன்முறைன்ற வேர்டை யூஸ் பண்ணா அவங்க வேற மாதிரியா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. அதனால அந்த வேர்டை நான் ரொம்ப பார்த்து அண்டர்லைன் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப விடாமுயற்சியில பார்க்கும்போது அந்த படத்துக்கு அவ்வளோ தேவைப்படுது. அஜித் சார் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதாவது அந்த கஷ்டப்படுறாருல்ல படத்துக்காண்டி கஷ்டப்படுறாருல்ல, படத்துல அந்த கேரக்டரா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஒய்ஃபை மீட் எடுக்கிறாங்கன்ற விஷயத்த அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல காட்டும் போது அது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப இப்பெல்லாம் பண்ணாதானே காப்பாற்ற முடியும் அப்படின்றத வந்து நம்ப வச்சுட்டாங்களே, அந்த ஃபைட் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் நம்ம அஜித் சாரை பத்தி மட்டுமே இந்த இதுல பேசுறோம் அப்படின்னா, அவருக்கான இதுதான் நிறைய இருந்துச்சு. இன்னும் மத்த கேரக்டரை பத்தி பேசணும்னா இன்னும் ட்ரெய்லரோ இன்னும் வேற மாதிரியான டைலாக் இருக்கிற ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் சரி இந்த கேரக்டர் இது பண்ணுது அப்படின்றது தெரியும். இதுல வந்து அந்த கதை இந்த இதுலதான் நகருது, இங்க முடியுது அப்படின்றத ஒரு ஆர்டரா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலயும் குழப்பாம இன்னும் உள்ள ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அடுத்த ட்ரெய்லர்ல இல்ல படங்கள்ல தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இப்பயே நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப ஃபேன் தியரா, ரொம்ப பெரிய ஃபேன் தியரா அது மாறிடும். அதனால அதை இப்போதைக்கு தவிர்த்துட்டு இன்னும் முக்கியமான ஒரு ஆளா அனிருத்தை வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து அஜித் சார் படங்கள்னாலே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டு இருந்த டைம்ல திருப்பி ஒரு என்ட்ரி கொடுத்து அனிருத், விவேகத்துக்கு அப்புறம் அனிருத் வந்து திருப்பி அஜித் சார் கூட சேர்ந்துருக்கிறாரு. 7 வருஷம் ஆயிடுச்சா? சத்தியமா தெரியலப்பா. ஏதோ 4வது படம், இது ஏதோ 3 படத்துக்கு முன்னாடி தான் விவேகம் வந்த மாதிரி இருக்கு. ஆனா 7 வருஷம் கேப்பு. தீம் கேட்கும் போதே பிடிச்சிருச்சு. ரைட், என்னமோ பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. மெயினா உன்னை நம்பு, உன்னை கைவிட்டவனாதான் வந்து செருப்பால் அடி அப்படின்றது ரொம்ப டைலாக் வந்துச்சு. எல்லாரும் எல்லாமும் கைவிட்டாலும் நம்பு அப்படிங்கிற மாதிரி. ஆமா இல்ல ஆமா, யாரு உன்னை விட்டுட்டு போனாலும் ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பி வர்ற ஒரே பஞ்ச் டைலாக் தான். அது அவரும் சொல்லல, அது படத்துக்கு வைக்கக்கூடிய அந்த டைட்டிலுக்கு ஏற்றக்கூடிய ஒரு வசனம் மாதிரி தான் அதுல தெரிஞ்சுது. அதையே டியூனா ஒரு விஷயமா மாத்திருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. அவரோட இதுல கூட போட்டிருக்காரு, அந்த தீமை மட்டும் எடுத்து போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. இந்த தீம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு எலிவேஷன் பிஜிஎம் அந்த மாதிரி இல்லை. இது கேட்கும்போது அந்த கதைக்கு ஒரு த்ரில்லர் மோட் செட்டப் தான் இருக்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஒரு பிஜிஎம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ட்ரிவனா இருக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் வேட்டையிலேயே அந்த மாதிரி அந்த ஃபிளேவர்ல இருந்துச்சு. இதுலயும் அப்படித்தான் இருக்கு. இல்ல அந்த கதைக்கு அது போதும்னா போதும். ஏன்னா வந்து ஓவரா போட்டு அந்த படத்துக்கு எடுக்கிற மாதிரியான விஷயங்களா உண்மைதான். ஏன்னா வேட்டைன்ல என்ன மிஸ்டேக்கா சொன்னாங்கன்னா, கதை நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த ஹீரோ எலிவேஷன் வர்றது, அந்த மியூசிக் வரும்போது அது கொஞ்சம் கதையில இருந்து வெளியே வைக்கிது அப்படின்ட்டு. இப்ப அந்த மாதிரி வெறும் ஸ்டோரி நரேட்டடா போற படங்கள்ல இந்த அளவுக்கு அந்த கதைக்கேற்ற மியூசிக் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி ஒரு ஜெய் பீம்ல சூர்யாக்குன்னு ஒரு எலிவேஷன் வச்சு அவருக்கு ஒரு குத்துப்பாட்டு ஃபைட்லாம் வைக்காம அந்த கதையோட நகர்ந்துச்சோ, அந்த மாதிரியான கதை தான் இப்படி இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லரா போகக்கூடிய ஒரு படங்கள்ல எந்த ஒரு டக்குன்னு போயிட்டு உத்து சாங்கோ இல்லை வந்து அவருக்கு ஒரு ஃபைட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் இது இல்லாம கரெக்டா போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல இருந்துட்டோம், அதான் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தா போதும். அடுத்த படமே வந்து செலிப்ரேஷனுக்கான படம் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பொங்கலுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரொடியூசர்லாம் சொன்னாரு, அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க சொன்னாங்கல்ல. ஸோ 2 படமும் பொங்கலுக்கு வந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்ல இது பொங்கல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அகலி கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அது வந்தா நல்லா இருக்கும்ன்றத சொன்னேன். பட் இந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி நரேட்டடா பாத்துறோம். இல்ல எனக்கு 2 படம் ஒரே நாள்ல வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த டைம்ல நடந்திருக்கு. ரஜினி சார் படங்களே வார வாரம் வந்துருக்கு. அஜித் சார் பண்ணக்கூடிய ஆள் தான், எக்ஸ்பெரிமெண்டா. அது என்ன நீங்க என்ன சொல்றது, நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணக்கூடிய ஆள். ஆமா ஆமா. ஆனா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு சீரியஸான படம் பார்த்துட்டு அடுத்து ஜாலியான படம் அது லைக்காவும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ல முடிவு பண்ணும். அஜித் சார் முடிவு பண்ணாலும் டீசர் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது எல்லாமே வந்து அதுவே வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கையில இல்லைன்னா அதை யார் முடிவு பண்ணுவாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? மாஸ் ஹீரோ படத்துல நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இல்லை, நீங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்குங்கிறப்பவே அந்த பவர் யார்ட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் சொல்றது என்னன்னா, 2 ஒரே நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அஜித் சார 2 வருஷம்ல பார்க்கலாம். இப்ப நான் வந்து குட் பேட் அக்லி ஃபன்னியா படம் சீரியஸான ஒரு இதுல வந்து இல்ல எனக்கு எப்படி ஆனா அது குழப்பிருமோ ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி இல்ல எனக்கு தோணுது. என்னன்னா இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு டக்குன்னு அதுல போயிட்டு அவரை பார்க்கும்போது இப்பதான் அதுல நல்லா பார்த்துட்டு என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம விடாமுயற்சியில பாத்திரலாம். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான பிலிம் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அஜித் சார வேற விதமா மயில் திரும்பி காட்ட விரும்புறாரு அப்படின்றது அது வேற. குட் பேட் அக்லி வேற, அது ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு செலிப்ரேஷன். அதுல எப்படி வந்தாலும் அஜித் சார் வந்து நம்ம இது பண்ணதான் போறோம். பட் இந்த மாதிரி ஸ்டோரி ஓரியன்டா வரதுனால ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஜித் சாரை செலிப்ரேட் பண்றதுக்காண்டியே ஒரு படத்துக்கு போலான்ற மாதிரி இருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸுக்கு இது ஒட்டாது. இதை பார்த்துட்டு அதை வரும்போது ஒருவேளை இந்த செலிப்ரேஷன் மட்டும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இதை பார்த்துட்டு போறப்ப இதுக்கு இதே நல்லா இருக்கு, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு மூவி டிசாஸ்டர் ஆனாலும் இவங்க உழைப்பு வீணா போயிருப்பா. கம்பேரிசன் ஓகே தான் உங்களுக்கு. நான் வந்து டிலூஷனலா பேசிக்கிட்டு இருக்கேன். 2 படமும் நல்லா இருக்கும் நம்பி. அதுதான் சொல்றேன், ரெண்டுமே நல்லா இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு மூடுக்கு ஏத்த மாதிரி ஒரு படத்தை
தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்க ரொம்ப பிரச்சனையாயிரும். இல்ல அப்படி ஒரு டேக் எடுத்தா நல்லா இருக்கும், பார்க்க புதுசா இருக்கும் தோணுது, அவ்வளவுதான். நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு அதை காப்பாத்துறதும் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அஜித் சார் யாரு அப்படின்னு பாக்குறத விட மகிழ் திருமேனி யாருன்றதை எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அவர் கொடுத்த எல்லா படங்களும் ரசிச்சிருக்கமே தவிர அவருக்கான ஒரு இடத்த வந்து இங்க யாருமே தரல. அவர் அவ்வளவு படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஷேக்ஸ்பியர் அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஏன்னா வந்து அவர் நாடகங்கள் நிறைய படிச்சிருக்கிறாரு. அதனாலே வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கும் போது அந்த பிளேஸ்மெண்ட் எங்க வைக்கணும், அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி கேரக்டர்ஸை உள்ள உலா விடணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் பல இன்டர்வியூல வந்து அதை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியரை படிங்க, அதுக்கப்புறம் நீங்க டேரக்டர் ஆயிருவீங்க அப்படின்றது. ஏன்னா அவர் மேடை நாடகங்கள் போடும்போது அவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த டைம்லேயே பண்ணியிருக்காரு. அதை நீங்க கத்துக்கிட்டாலே வந்து உங்களுக்கு மேக்கிங் ஈஸியா வந்துடும் அப்படின்ற விஷயம். இப்போ ஒரு இன்டர்நேஷனல் அளவுக்கு இந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதை பார்க்கும்போது மகிழ் திருமேனி யார், அவர் எப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது இந்த படம் மூலியமா தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்படி இவ்வளவு விவாதங்கள், இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த படத்தை சுத்தி இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பை விடாமுயற்சி இந்த டீசர் வந்து கூட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி அடி நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதை விட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு குட் பேட் அக்லி மேல இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வாரமா அதை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப இது வந்திருக்கு, இது இன்னொரு ஒரு வாரம் போகும். இப்ப விவாத பொருளா இந்த 2 படங்களும் அமைஞ்சிருக்கு. எப்போதுமே அஜித் சார் படங்கள்லாம் விஜய் சார் படங்கள்லாம் விவாதமா அமையும். இப்ப இவர் படங்களே 2 விவாதமா அமைஞ்சிருக்கு. இதுல எதை பாப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதே கேள்விதான். ஆக்சுவலா நீங்க எந்த மாதிரியான ஆடியன்ஸ் அஜித் சாரை எப்படி பார்க்க விட முடியும்? இல்ல அஜித் சார் வந்து ரீசெண்டா சீரியஸான, அவர் சீரியஸா இருந்தாலும் படங்கள் வந்து ஒரு கலவையா ஜாலியாவும் போகும். அது என்ன விதத்துல போகுதுன்னே தெரியாம தான் வந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து அஜித் சாரை ரொம்ப ஜாலியா ஃபன்னா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால குட் பேட் அக்லி தான். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா அஜித் சாரோட ஜாலி படங்கள்னா நான் மங்காத்தா பார்த்துருவேன். இல்லைன்னா இன்னும் 2 படம் வேதாளம் கூட பார்ப்பேன். ரொம்ப நாளாச்சியா, கரெக்ட். இருந்தாலும் அவருக்கான அந்த வரையீடு அப்படின்றது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கதைக்குள்ள ஈடுபடுத்தி நடிக்கிறதுன்றது வந்து அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ஹீரோவை ஒரு கதைக்குள்ள வச்சு பார்க்கும்போது அவர் அந்த மாஸ் எலமெண்ட்லாம் இல்லாம நடிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரிதான் விஜய் சாரை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன். அது கடைசி வரைக்கும் நடக்காமே போயிருச்சு. இப்ப இதுதான் இருந்தாலும் அந்த மாஸ் மூமெண்ட் போட்டு அதுக்கு எடுத்து கதையோட இருந்துச்சு. பட் இன்னும் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அந்த மாஸ் எலமெண்ட். அதுதான் அந்த மாஸ் எலமெண்ட் கூட இல்லாம இப்ப வந்து கத்தியில கதிரேசன் அப்படின்ற கேரக்டர், அது கதிரேசனா தான் தெரியுமே தவிர எனக்கு எந்த விஜய் சாரா தெரியாது. பட் லியோல 2-3 இடத்துல எனக்கு விஜய் சாரா தெரிஞ்சாரு. அந்த நாரடி தான் பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இந்த எதுவுமே இல்லாத ஒரு கேரக்டரா இப்ப அஜித் சார் அதை பண்ணியிருக்காரு நான் நம்புறேன். அதனால இந்த மாஸ் எலமெண்ட் படங்களை நான் எப்போ வேணா பார்த்துப்பேன். பட் கதைக்குள்ள இருக்கிற படமா நான் விடாமுயற்சியை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றத நான் விரும்புறேன். இப்ப எங்களுக்குள்ளேயே வந்து அஜித் சார் படங்கள்லேயே வந்து 2 டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்து இருக்கு. இந்த படங்கள் பார்க்கணும், இந்த படங்கள் பார்க்கணும், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் படங்கள் பார்க்கணும் அப்படின்றது. இப்ப இந்த 2 படமும் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்க சமயத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான ஜானர்ல பார்க்கணும்? ஜாலியா பார்க்கணுமா, இல்ல ஒரு பக்கா ஆக்ஷன் ஒரு கதைக்குள்ள இருக்கிற படத்துல இருக்கிற அஜித் சாரா பார்க்கணுமான்றத நீங்க முடிவு பண்ணுங்க. பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்த்து எதுக்கு ஓட்டு அதிகமா இருக்குன்றத பார்த்து செக் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். அட்லில் தான் கூட இருக்கிறோம். ஓகேடா, பை பாய்.